Hello guys, welcome back to our channel. Ambattur Menambedla irundhu நம்ம TI cycle company வந்ததை பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி. இப்போ பார்ட் 2 வீடியோவா பார்த்தீங்கன்னா அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் 4:30 க்கு மேல இங்க இருந்து நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா இங்க நடந்து போறவங்களுக்கும் சரி, காவடி எடுத்துட்டு போறவங்களுக்கும் சரி நிறைய ஸ்நாக்ஸ், ஜூஸ், பிஸ்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வழி நடக்கே நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 days நடப்பயணனே சொல்லுவாங்க. கரெக்டா வந்து நாங்க வருஷம் அம்பத்தூர் மேனாம்பேடு முருகர் கோயில இருந்து காவடியை கட்டிட்டு டிஐ சைக்கிள் ஃபேக்டரியில் வந்து மார்னிங் ஸ்டே பண்ணிடுவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் கிளம்புறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் வந்து கரெக்டாக கிளம்பணும்னா நைட்டு ஒரு 9 o'clock பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா ஒரு மண்டபத்தில் ஸ்டே பண்ணிடுவோம். அம்பத்தூர் டிஐ சைக்கிள் கம்பெனியிலேருந்து ஆவடி மெயின் ஜங்ஷன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வழி நடக்க ஃபுல்லாகவே நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடிவாளை கன்றாகி வாழ்வோம், அடிவாளை கன்றாகி வாழ்வோம், நம்ம துடிவாழ குமரனின் பாதத்தை சார்வோம். ஆனந்த ஆனந்த நானா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியிலேருந்து கரெக்டாக உள்ள ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த மண்டபம் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 9:30க்கெலாம் வந்து ரீச் ஆகிடுவோம். மேபி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டுனா ஒரு 8 o'clock 8:30க்கெல்லாம் வந்துடலாம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்தோம். அங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ்லேயே வந்து காவடி எப்பயுமே டான்ஸ் ஆடும். ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை வந்து உள்ள பூஜைக்கு வைப்பாங்க. ஸோ காவடி எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேஜாக தான் நடப்பாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ லைக் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்து ஒரே கிலோமீட்டர் நடந்துருவாங்க. அடுத்தது 20 கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர் நடந்த அப்புறம் தான் தண்ணியும் குடிப்பாங்க, ஸ்நாக்ஸும் சாப்பிடுவாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம காவடியை வந்து எந்த லொக்கேஷனில் போய் இறக்குறோமோ அங்கே வேலைலாம் பார்த்த அப்புறம் அந்த ஒரு முறுக்கு மாதிரி ஸ்வீட் தருவாங்க. அதை சாப்பிட்ட அப்புறம் தான் தண்ணியே குடிப்பாங்க. சில பேர் ரொம்ப முடியாதவங்க அந்த தண்ணி சீக்கிரம் அந்த காவடி எடுத்து இறக்குன அப்புறம் தான் குடிப்பாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12-20 கிலோமீட்டர் நடந்திருப்போம். பட் எந்த லொக்கேஷன் போகிறோமோ அந்த லொக்கேஷன் போயிட்டு காவடி ஒரு ஆட்டம் போடுங்க. ஆட்டம் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கால் வலிலாம் ஆட்டோமேட்டிக்காகவே பறந்துடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடிக்கு வந்து நைட்டு ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து 3 AM நம்மளை எழுப்பிடுவாங்க. எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 AM 4:30 வந்து நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு வரைக்கும் நடந்து போவோம். அரௌண்ட் வந்து ஒரு 7 kilometers or 9 kilometers இருக்கும். வேப்பம்பட்டு கிட்டே ரீச் ஆகிட்டோம் மக்களே. ரோகரா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருப்பாங்க. அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இன்னொரு மண்டபம் இருக்கும். அங்கே தான் போய் ஸ்டே பண்ணுவோம். இந்த குளம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா வீட்டுக்குமே குடிநீர் தனியாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த குளத்தில் வந்து யாருமே அசுத்தம் பண்ணவே மாட்டாங்க. அதனால் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் வந்து ஒரு 9:30 or 10க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்கு ரீச் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணிவிடுவாங்க. அதோட ஈவினிங் 4:30க்கு மேலே தான் இங்கேருந்து கிளம்புவோமே.
கரெக்டாக வேப்பம்பட்டிலேருந்து ஒரு 4 மணிக்கு சாயங்காலம் கிளம்ப ஆரம்பிச்சோன்னா திருவள்ளூர் வரைக்கும் ஒரே ஸ்டேஜ் நடக்க ஆரம்பிச்சிருவோம். திருவள்ளூரில் வந்து சிவன் கோயில் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு மண்டபத்தில் ஸ்டே பண்ணிவிடுவோம். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்து இப்படி இருக்கும். திருவள்ளூர்லேருந்து நைட்டு நடக்கிற நடை தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப பெரிய நடையாக இருக்கும். ஒரு அரௌண்ட் ஒரு 18 to 20 kilometers இருக்கும். காவடி பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பழனிக்கு எடுப்பாங்க, திருச்செந்தூர் எடுப்பாங்க, ஆறுபடை முருகர் கோயிலுக்குமே காவடி எடுப்பாங்க. இப்போ நாங்கள் எடுக்கிற காவடி கூட பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், பழனி, சுவாமி மலை, பழமுதிர்ச்சோலை அந்த மாதிரி எல்லா முருகர் கோயிலுக்குமே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா வருஷம் திருத்தணிக்கு எடுத்து பழக்கம். ஃபஸ்ட்டு 2 years பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வருஷம் எடுத்திருக்கேன். நடப்பாதையை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து விடிய காலை 2 மணிக்கு கிளம்புவாங்க. இங்கேருந்து கிளம்புறது தான் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். ஏன்னா 2 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சிருவோம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷார்ப்பாக ஒரு 3 மணி இல்லை 3:30 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். எல்லா கவடியும் வந்துருச்சுன்னா வேல் வந்து புறப்பட ஆரம்பிச்சிரும். பார்த்தீங்கன்னா 3 மணி இல்லை 4 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோன்னா காலையில் ஒரு 10 மணி இல்லை 11 மணிக்கு தாங்க திருவேலங்காடு போய் ரீச் ஆகும். திருவேலங்காடு சிவன் கோயில் போய் ரீச் ஆகிறது தான் வந்து பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டரைப்பெரும்புத்தூர் முருகர் கோயில் வந்து ரீச் ஆகும். அங்கே போயிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு திருப்பவும் குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒரு 1 hour இல்லை 3/4 மணி நேரத்தில் வந்து கிளம்பிடுவோம். முருகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 6 AM 7 AM நல்லா விடிஞ்ச போகிறோம். முருகரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. ஸோ அவ்வளோ லாங் வந்து கிட்டத்தட்ட 18 kilometers வந்து நடந்து இந்த இடத்துக்கு ரீச் பண்ணுவோம். ரீச் பண்ண உடனே காவடி இறக்கணுன்னே எல்லாருக்குமே ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு தாங்க. அதுக்கப்புறம் திருப்பவும் குளிச்சுட்டு காவடி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தருவாங்க. சூப்பராகவே இருக்கும் சாப்பிட. நீங்கள் எங்கெல்லாம் காவடி இறக்குறீங்களோ அங்கே வந்து ரெடியாக வந்து ஒரு வாட்டர் பாட்டிலு, ஜூஸு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் சொன்னோம் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ரொம்ப இயர்லி மார்னிங் ரீச் ஆனோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் சாமி பார்க்கவே. சங்கீதம் பாடமா நாயகனின் பேரருளே மயிலாட்டும் உடம்பைக்குள் ஆடுவதும் உயிராக கூடுவது, உடம்பைக்குள் ஆடுவதும் உயிராக கூடுவது கடம்பனின் பேரருளே ஒயிலாட்டும்.
கரெக்டாக முருகர் கோயிலேருந்து கிளம்பி திருவேலங்காடு வந்து ரீச் ஆகிடுவோங்க சிவன் கோயிலுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் ஒரு டான்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் காவடியெல்லாம் இறக்கி வச்சுருவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான் மதியம். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே அங்கேருந்து கிளம்பி அரக்கோணம் கிட்டே போயிடுவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்படியே எடுத்து அனுப்புறேன். ரோகரா ரோகரா ஒரு 2 நிமிஷம் வைக்கல விழுந்து ரோகரா 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 முன்னாடி ரோகரா ரோகரா. காவடி புறப்பட போகிறது. திருவேலங்காடு சிவன் கோயிலிருந்து நம்ம அரக்கோணம் ஸ்டீல் ஃபேக்ட்ரி முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நடையாக இருக்கும். 13லேருந்து 14 கிலோமீட்டர் சால்ட்டாக வருங்க. நைட்டு ஃபுல்லாக நடந்துட்டு இங்கே காவடி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு ஃபுல்லாகவே நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 AM வந்து இங்கேருந்து நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டீல் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஓப்பன் கிரவுண்டாக இருக்கனால குளிர் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நைட்டு ஃபுல்லாக இங்கே நம்ம தூங்கிறனால நமக்கு தெரியாது. ப்ளஸ் வந்து டயர்டு அதிகமாக இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 AM வந்து காவடியை தோளில் வச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி அரக்கோணம் ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிச்சிருவோம். அரக்கோணத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மில் ரீச் ஆகுது. அரௌண்ட் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். அரக்கோணத்துலேருந்து சரஸ்வதி மில்லுக்கு மார்னிங் வந்து ஒரு 9லேருந்து 10 மணிக்கு ரீச் ஆயிருந்தோம். இங்கே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் காவடி இங்கேருந்து கிளம்பிடும். சரஸ்வதி மில்லேருந்து திருத்தணி போகிறதுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும். அரௌண்ட் வந்து ஒரு 1 ஹவர்லேயே ரீச் ஆகிடலாம். கோயில் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா காவடி வந்து ஃபைனலாக ஒரு ஆட்டம் போடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து அடிவாரத்துலேயும் ஒரு ஆட்டம் போடுவாங்க.
சிவசுப்பிரமணிய கடவுள் இன்றைய தினம் அன்னதானம் முதல் பல தானங்கள் செய்து உலகில் வாழ் அனைவரையும் அனுபவித்தென்றும் ஆகிறோம் என்று தீர்த்த பிரசாதம் திருநீரும் கொடுத்து ஆவையரான பள்ளியை முழங்க நாவலர் போற்றும் நல்வர்களே உலகம் புகழும் தனியையும் பதுக்கி எண்ணிலா உங்க எண்ணிலா வணிகர் ஒன்னினா செய்த புனித மண்டபத்தில் அவர் ரத்னமும் நலிபனை இணைத்த நமது ரத்ன சிம்மாசன குழுவிற்கு எழுந்து வெகுவனாக்கி எச்சரிக்கை. திருத்தணி குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மண்டபத்தில் தான் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம காவடியை இறக்கியிருப்போம். மார்னிங் பார்த்தீங்கன்னா 8 இல்லை 9 AM மேலே காவடியும் சரி பால் குடமும் சரி மலை ஏற ஆரம்பிப்பாங்க. மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா காவடியுமே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறம் 10 மணிக்கு மேலே தாங்க ரீச் ஆகும். பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும் படிக்கட்டலாம். ஒரு வழியாக நல்லபடியாக நம்ம செலுத்தின அப்புறம் நம்ம கட்டிட்டு போன அந்த சர்க்கரையை வந்து பிரித்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பொங்கல் வச்சு சாப்பிடுவோம். மலைக்கு மேலே போன அப்புறம் காவடி டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல மேலே. ஸோ இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் எடுத்த வீடியோங்க, அதுதான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன்.
நாங்கள் காவடியில் கட்டி எடுத்துகிட்டு போகிற நாட்டு சர்க்கரையை பார்த்தீங்கன்னா மேலே போனவொடனே அபிஷேகம் பண்ணுவாங்க சாமிக்கு. அபிஷேகம்லாம் முடிச்ச அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த நாட்டு சர்க்கரையை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வருஷம் எங்கள் நடப்பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது. முருகரையை நல்லா மேலே போய் தரிசனம் பண்ணியாச்சுங்க. இதோட அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் பங்குனி உத்தரத்துக்கு 4 நாள் முன்னாடி நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த டெம்பிள் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். குடியில போகிறோம். அம்மா நீங்கள் வேறு கம்னு இருக்குங்க. ஆமாம் ஆமாம் சும்மா இருக்காது. வீட்டுக்கு